ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் மறுபடியும் இந்த லேட்டஸ்ட் 2024 மாருதி சுசுகி ஸ்விஃப்டோட தாங்க இருக்கேன். இது என்ன வேரியண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 3வது லெவல் VXI ஆப்ஷன் வேரியண்ட்டுங்க. அதாவது LXIங்கிறது பேஸ் வேரியண்ட், அதுக்கு அடுத்தது VXIங்கிறது செகண்ட் வேரியண்ட், VXI ஆப்ஷன் அப்படின்னு ஒரு 3வது வேரியண்ட் இருக்குது. VXIக்கும் ZXIக்கும் நடுவில். ஸோ அந்த வேரியண்ட் தான் இது. இந்த வேரியண்ட் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி சாய்ஸ் அப்படின்னு பல பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த வேரியண்ட் இன்றைக்கி ரிவ்யூக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த வண்டி நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலத்தைச் சேர்ந்த SM கார்ஸ் மாருதி சுசுகி டீலர்ஷிப். ஸோ முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குது. அதனால் உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ இந்த VXI ஆப்ஷன் வேரியண்ட்டோடைய எக்ஸ்ஷோரூம் விலை வந்து பார்த்தீங்கன்னா 7,57,000 வருது மேனுவல் வண்டிக்கு. இன்றைக்கி இந்த வண்டியை நம்ம வந்து டீட்டெயில்டாக வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ZXI ப்ளஸ் வேரியண்ட் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த VXI ஆப்ஷன் வேரியண்ட்டில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, இந்த வண்டி வாங்குறது வருத்தா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல் ரைட். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து என்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து பேசிடலாமா? ஸோ எப்போவுமே என்ஜின் ஸ்பெக்ஸ்லேருந்து தான் ஆரம்பிப்போம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் புது ஸ்விஃப்ட்டுக்கு வந்து என்ஜினை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 1.2 லிட்டர் Z சீரீஸ் 3 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இது 4 சிலிண்டராக இருந்த என்ஜினை 3 சிலிண்டராக மாற்றிட்டாங்க. ஆனாலுமே வந்து NVH சவுண்ட் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸுமே வந்து குறையே இல்லாமல் இருக்குது அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க மாருதி சுசுகி. ஸோ என்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு ஒரு மேஜராக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏற்கனவே ரொம்ப ரீஃபைண்டான என்ஜினாக தான் இருந்திருக்கு மாருதி சுசுகியோடைய எந்த என்ஜின் எடுத்தாலுமே. ஸோ 3 சிலிண்டர் என்ஜினாக இருந்தாலும் மைல்டாக ஒரு வைப்ரேஷன், ஒரு ஷேக் இருக்கே தவிர நாய்ஸ் லெவல்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குங்க. ஓகே. ஸோ ஓகே, அழுத்தும் போது கொஞ்சம் தெரியுது. ஆனாலும் வந்து ரொம்ப மோசமாகலாம் தெரியல. வெளியே அந்தளவுக்கு நாய்ஸ் வந்து கேட்குறது இல்லை. ஸோ ஒரு 4 சிலிண்டர் என்ஜின் மாதிரி தான் இருக்குது. நாய்ஸ் லெவல்ஸ் உள்ள கேபினுக்குள்ளே சுத்தமாக ஒன்றும் தெரியறது இல்லைங்க. ஸோ ரீஃபைன்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்புகிறேன். பவர் ஸ்பெக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்ஜின் ஒரு 3 சிலிண்டர் என்ஜினாக ஆனாலுமே 1.2 லிட்டர் தான் அப்படின்னு இருக்கும்போது 82 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 112 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர 5 ஸ்பீட் AMT, அதாவது AGS ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கிடைக்குது. VXI வேரியண்ட்லேருந்தே அந்த AMT கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் தர்றாங்க. ஸோ இப்போ வாங்க எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸை பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ZXI ப்ளஸ் வேரியண்ட் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஓவரால் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸியாக வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்விஃப்ட்டுக்கு. அப்படின்னு இருக்கும்போது டாப் வேரியண்ட்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனாலும் பேஸ் லெவல் LXI வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு இந்த ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸும் கொடுக்குறாங்க. ஸ்மோக் எஃபெக்ட்டும் உங்களால் பார்க்க முடியும். நல்லா அட்ராக்டிவாக இருக்குங்க. LED இண்டிகேட்டர்ஸ் தான் வருது டாப் வேரியண்ட்டாக இருந்தாலும். ஸோ அது வந்து சேமாக தான் இருக்குது, பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸுக்கான ப்ரொவிஷன் ஸ்லாட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸ் வந்து ZXI ப்ளஸ் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வருது. இந்த வேரியண்ட்டில் அது இல்லை, எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஆனாலுமே ஃப்ரண்ட் கிரில்லில் கிளாசி பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல ப்ரீமியமாக ரிச்சாக இருக்குது, நல்லா தான் இருக்குங்க. பில்ட் குவாலிட்டி ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னே இருந்த ஸ்விஃப்ட் போல் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குங்க. ஒரு லைட் வெயிட் பில்டான ஒரு காராக தான் இருக்குது இந்த ஸ்விஃப்ட். ஆனால் முன்னை விட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அதாவது 20% அதிகமான ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க. மேலும் முக்கியமாக பாரத் என்கேப்போடைய கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர்ஸ் வாங்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த புது ஸ்விஃப்ட். ஸோ எனிவே பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓட்டும் போதும் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக டிரைவ் ரிவ்யூவில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓவரால் வண்டியோடைய வெயிட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்தது வண்டியோடைய சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து ZXI ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்துருக்கோம். ஸோ பழைய ஸ்விஃப்ட்டோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சில பல சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் சைஸில் எந்த விதமான மாற்றமும் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியலைங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. அவ்வளோ பெரிய மாற்றம் ஒன்றும் தெரியலைங்க. ஓவரால் இது வந்து ஸ்விஃப்ட்டுங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்குங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டோர்ஸோடைய சைஸ் இப்போ வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. அதாவது ஷோல்டர் லைன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக திக்காக இருக்குது. நல்ல திக்கான இந்த க்ரீசஸ் எல்லாம் நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம், ஷார்ப்பாக இருக்குது லைன்ஸு. ஸோ அந்த வகையில் மாற்றம் இருக்குது. மேலும் வந்து விண்டோஸோடைய சைஸும் வந்து இப்போ வந்து பெருசு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ரியர் விண்டோன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து முன்னை விட இன்னும் பெருசாகிருக்கு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பழைய மாடலில் டோர் ஹேண்டில் இங்கே வரும்,
சி பில்லரில். ஸோ அந்த ஹேண்டில் வந்து எப்பவும் போல் ஒரு நார்மல் பொசிஷனுக்கு இங்கே கீழே கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றமாக இருக்குது. அதனால் விண்டோஸோடைய சைஸ் பெருசாக இருக்குது, விசிபிலிட்டி பெட்டராக இருக்குது. மற்றபடி நல்ல விஷயம் என்னென்னா VXi வேரியண்ட்லேருந்தே LED இண்டிகேட்டர்ஸோட பாடி கலர்ட் ORVMஸும் வந்துடுது, பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயமாக தாங்க தெரியுது. ஆனால் இருக்கிறதுலே பெரிய மாற்றம் என்னென்னு கேட்டிங்கன்னா வீல்ஸோடைய சைஸ் அண்ட் வந்து டிசைன் தாங்க. VXi ஆப்ஷன் வேரியண்ட்ஸில் வந்து இந்த 14 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் வருது. LXi வேரியண்ட்டுக்கும் ஸ்டீல் வீல் தான், ஆனால் வந்து VXi ஆப்ஷன் வேரியண்ட்ஸ்க்கு இந்த ஃபுல் வீல் கவர்ஸும் கொடுக்குறாங்க. 14 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் வித் ஃபுல் வீல் கவர்ஸ் VXi ஆப்ஷன் வேரியண்ட்ஸ்க்கு கிடைக்குதுங்க. ஸோ ஓவரால் சைட் ப்ரொஃபைல் வந்து டீசெண்டாக இருக்குது, ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இல்லை. ஆனாலும் இது வந்து VXi ஆப்ஷன் வேரியண்ட்டாக இருந்தாலுமே இந்த வண்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அலாய் வீல்ஸ் மட்டும் போட்டுட்டிங்கன்னா போதும், பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா ஆகிடுங்க. அதுவும் இந்த ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. பிளாக் கான்ட்ராஸ்டான எலிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த சி பில்லரில் இந்த கிளாசி பிளாக் ஃப்ளோட்டிங் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ரூஃப் டிசைன் வந்து ஃப்ளோட்டிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக அதையும் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு டிசைன், ஸ்விஃப்டோடைய சிக்னேச்சர் டிசைன் லாங்குவேஜ் நீங்கள் இங்கே தெளிவாக பார்க்கலாம். LED டெயில் லேம்ப்ஸுங்கிறது எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் காமனாக தான் கொடுக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. என்னென்னா ஆப்வியஸ்லி லோவர் வேரியண்ட்ஸில் உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் இல்லை. ஆனால் டீஃபாகருங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக VXi வேரியண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க. அது ஒரு எதிர்பார்க்காத ஃபீச்சர். ஸோ பனி பகுதியெல்லாம் போனீங்கன்னா அந்த ரியர் விண்ட்ஷீல்டு டீஃபாகர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இல்லை. டாப் வேரியண்ட்டில் இந்த இடத்துல ஒரு மாடியூல் வச்சு அதில் ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருப்பாங்க, ஆனால் இந்த வேரியண்ட்டில் அது இல்லை. தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் VXi ஆப்ஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. வெளியிலேருந்து அவ்வளோ பெருசாக ஆடம்பரம் இல்லை, ஆனால் உள்ள தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க கேபினுக்கு உள்ளே போய் பார்ப்போம். இப்போ இந்த ஸ்விஃப்ட் VXi ஆப்ஷனுடைய கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எல்லாருக்குமே தெரியும், ஸ்விஃப்டோடைய கேபினுங்கிறது ஆல் பிளாக் இன்டீரியர் தீம் தான். ஆனால் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. VXi வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2வது லெவல் வேரியண்ட். அந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு அடிப்படையான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ VXi ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்கான ஒரு 3 ஃபீச்சர்ஸ் மட்டும் அடிஷனாக கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்டீரியரை பார்த்துருவோம். ஸோ சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சேமாக தான் இருக்குது, ஒன்றும் பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. ஃபேப்ரிக் அப்போல்சரி ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஃபேப்ரிக் குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. ஆனால் ஆப்வியஸ்லி இதுக்கு மேலே வந்து பல பேர் சீட் கவர்ஸ் போடுவீங்க. ஆனால் போடும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வண்டியில் புது ஸ்விஃப்ட்டில் 6 ஏர்பேக்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டுக்குள்ளேயே ஏர்பேக் இருக்குது. தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு சீட் கவர் போடாமல் பார்த்துக்கோங்க. அப்படி சீட் கவர் போட்டிங்கன்னா ஏர்பேக் கம்ப்ளைண்ட் சீட் கவர்ஸாக போட்டுக்கோங்க. அதுதான் நான் ரெக்வஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக நல்லா பெருசாக தான் இருக்குது. டிபிக்கலான மாருதி சுசுக்கியோடைய நல்ல பெரிய சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் ஹைட் ஜஸ்ட் இல்லை. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ZXi வேரியண்ட்லேருந்து தான் கிடைக்குது. VXi ஆப்ஷன் வேரியண்ட்ஸில் டிரைவர் சீட் ஹைட் ஜஸ்ட் இல்லை. ஓகே, இப்போது இங்கே கேபினுக்கு உள்ளே உட்கார்ந்து பார்க்கும்போது ஒரு டிப்பிக்கலான பிளாக் இன்டீரியர் தீம், கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. குளோபல் மார்க்கெட்ஸில் அதாவது ஃபாரினில் பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் இன்டீரியர் கலர் கொடுப்பாங்க. இந்த பகுதியெல்லாம் வேறு கலரில் இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு ஆல் பிளாக்காகவே விட்டுட்டாங்க, ஏன்னு தெரியலை. பட் எனிவே இட் இஸ் ஓகேங்க. மெட்டீரியல் குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டிப்பிக்கல் மாருதி சுசுக்கியோடைய குவாலிட்டியாக தான் இருக்குது. எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ். ஸோ ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சூப்பர் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்னு சொல்ல முடியாது. ஸ்டியரிங் வீல் நல்ல குவாலிட்டி தான், ஆனால் மீதி எல்லாமே ரொம்ப நார்மல் ரெகுலர் குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியலை. ஆனால் ஃபீச்சர்ஸ் ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் அடிஷனலாக வருது VXiக்கும் இந்த VXi ஆப்ஷன் வேரியண்ட்டுக்கும் வித்தியாசம்னு பார்க்கும்போது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட். VXi வேரியண்ட்டில் சாவி இங்கே போட்டு இந்த ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அந்த ரெகுலரான மாருதி சுசுகி கீ தான் கொடுப்பாங்க. ஆனால் VXi ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்து பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்மார்ட் கீ இதோ ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்க்கக்கூடிய அதே சேம் கீஸ் தான். ஸோ அது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். ஸோ டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்னு பார்க்கும்போது வண்டியை பவர் ஆன் பண்ணலாம். ஸோ பவர் ஆன் அண்ட் இதுதான் வந்து ஸ்மார்ட் ப்ளே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இது ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பழைய ஸ்மார்ட் ப்ளே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாம் வந்து இப்போ வந்து தூக்கிட்டாங்க. ஸோ அதனால் இட் இஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டான டச் ஸ்க்ரீன் சிஸ்டமே கொடுக்குறாங்க. இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் VXi வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. ஸோ இதில் என்ன அடிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கனெக்ட், அதாவது சுசுக்கியோடைய கனெக்டட் கார் ஃபீச்சர் சுசுகி கனெக்ட், அது வந்து VXi ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. VXi வேரியண்ட்டில் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மட்டும் தான் வரும், ஆனால் கனெக்ட் சுசுகி கனெக்ட் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்காது. ஆனால் இந்த 2 வேரியண்ட்ஸ்லையுமே ரிவர்ஸ் கேமரா கிடையாது. ரிவர்ஸ் போடுறேன்.
ஒரு சென்சர் டிஸ்பிளே மட்டும்தான் வருதே தவிர பார்க்கிங் கேமரா கிடையாது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ZXi வேரியண்ட்லேருந்து தான் வருது. ஸ்டியரிங் வீலுக்கு எப்பவும் போல் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீலே வந்து டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் தான். அண்ட் இங்கே ப்ளூடூத்க்கான கண்ட்ரோல்ஸும் இருக்குது. ஒரு லெதர் ராப்பிங் எல்லாம் இல்லை, அது வந்து டாப் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நல்லா டீசெண்டாக தான் இருக்குங்க. அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா டாப் லெவல் வேரியண்ட்ஸில், அதாவது ZXi ப்ளஸ் வேரியண்ட்ஸில் வந்து அந்த ஃபுல் கலர் MID டிஸ்பிளே வந்து சென்டரில் வரும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில். ஆனால் இந்த லோவர் ஸ்பெக் வேரியண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோக்ரோம் பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு அத்தியாவசியமான இன்ஃபர்மேஷன் மட்டும்தாங்க கிடைக்கிது, ரொம்ப ஒன்றும் சூப்பராக எல்லாம் இல்லை. ஸோ அத்தியாவசியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எஃபிஷியன்சி, ரேஞ்சு, இன்ஸ்டன்டேனியஸ் எஃபிஷியன்சி அண்ட் டேங்க் டிஸ்பிளே இங்கே தான் இருக்குது, டைம் டிஸ்பிளே இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் ஒன்றும் கிடையாது. இந்த சிஸ்டம் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் பிளாங்க் ஸ்க்ரீன் மாதிரி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக தான் இருக்குது. இட் இஸ் நைஸ். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸுங்கிறது VXi வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. டிரைவர் விண்டோவுக்கு 1 டச் டவுன் இருக்குது, 1 டச் அப்பும் இருக்குது, பரவாயில்லையே, சூப்பர். ஸோ அதுவும் இருக்குது. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMs VXi வேரியண்ட்லேருந்து இருக்குது. ஆனால் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் வசதி வந்து பார்த்தீங்கன்னா VXi ஆப்ஷன் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் வருது. ஸோ VXi மற்றும் VXi ஆப்ஷன் வேரியண்ட்ஸ்க்கு இந்த எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ORVMs வந்து ஒரு 3வது வித்தியாசமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ ஏசி கன்சோல். உண்மையாக சொல்லப்போனால் இது பார்க்குறதுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இது ஆட்டோ ஏசி இல்லை, மேனுவல் ஏசி கன்சோல் தான். பார்க்குறதுக்கு பெலினோடைய ஆட்டோ ஏசி கன்சோல் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ZXi வேரியண்ட்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ VXi ஆப்ஷன் வேரியண்ட்ஸ் அண்ட் உண்மையாக சொல்லப்போனால் LXi வேரியண்ட் நீங்கள் எடுத்தாலுமே இந்த மாதிரி தான் இருக்குது. இதனுடைய டிஸ்பிளே மேனுவல் ஏசியை ஒரு டிஜிட்டல் கன்சோல் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க, வித்தியாசமாக இருக்குது. மேக்ஸ் ஏசி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது இதில். அதாவது ஏசி உங்களுக்கு டக்குன்னு கூல் ஆகணும் வெயில் காலத்தில் அப்படின்னா மேக்ஸ் ஏசி ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் டிஸ்பிளே இல்லை, அதுக்கு பதிலாக ஜஸ்ட் கூல் ஹாட் அது மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். நைஸ், நல்ல நீட்டான இன்டெலிஜென்ட் டிசைனாக தான் இருக்குது. வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவும் போல் இங்கே வந்து 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் அண்ட் USB சார்ஜிங் சாக்கெட், கனெக்டிவிட்டி போர்ட் இங்கே இருக்குது. ஓகே, ஆக்ஸ் இல்லை, இருந்தாலும் இட் இஸ் ஓகே. ஃபோன் ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ் எல்லாம் எப்பவும் போல் சேமாக தான் இருக்குது. அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சேம் தான். சென்டர் கன்சோல் சேமாக தான் இருக்குது. ஆர்ம்ரெஸ்ட்டுங்கிறது எந்த வேரியண்ட்டுக்கும் கிடையாது. ஆனால் இந்த VXi ஆப்ஷன் வேரியண்ட்லேயுமே ரியர் ஏசி வென்ட்ஸ் இல்லை, ஒரு பெரிய பாட்டில் ஹோல்டர் மட்டும்தான் கொடுக்குறாங்க அதுக்கு பதிலாக. ஸோ அது ஒரு மிஸ்ஸிங் விஷயமா இருக்குது, இருந்தாலும் இட் இஸ் ஓகே. ஹேண்ட் பிரேக்கு கீழேயுமே சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இட் இஸ் ஓகே. க்ளவ் பாக்ஸ் எப்பவும் போல் டீசெண்டான சைஸ் தான், ஓகே. அண்ட் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லா டோர்ஸ்லையுமே வருது, அது தெரிஞ்ச விஷயம் தான். மேலே ரூஃபில் டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM பார்க்கலாம். எல்லோ கேபின் லைட்ஸ் எப்பவும் போல் நார்மலாக ஸ்டாண்டர்டாக வர ஒரு விஷயம் தான். ஸோ டோர் திறந்தீங்கன்னா அதுவுமே வந்து எரியும். எல்லோ கேபின் லைட்ஸ் அண்ட் வேனிட்டி மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க கோ டிரைவர் சைடு சன்வைசருக்கு மட்டும். ஸ்டியரிங்குக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டார்ட் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிட்டேன். ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வித் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இப்போ எல்லா வேரியன்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் காமனாக தான் வருது மாருதி சுசுகி கார்களை பொறுத்தவரை. இன்னொரு எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த VXi ஆப்ஷன் வேரியண்ட்டுக்கு அந்த க்ரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில் கொடுக்குறாங்க. அதை தவிர ஃப்ரண்ட்டில் ஆம்ரெஸ்ட்டில் டோர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேப்ரிக் அப்போல்சரி வந்து கொடுத்துருக்காங்க. பேடிங் குஷனிங் நல்லா இருக்குது. உண்மையாக மிட் வேரியண்ட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஸ்விஃப்ட்டை பொறுத்தவரை VXi வேரியண்ட்லேருந்து இது வருது. ஸோ அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபீச்சராக எனக்கு வந்து தெரியுதுங்க. நல்ல கம்ஃபர்ட் இருக்கும் லாங் டிரைவ்ஸில். ஓகே, இப்போ வாங்க பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போம். அடுத்தது அப்படியே ரியர் சீட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிரைவர் சீட்டை வந்து ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லெக்ரூம் உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ரியர் சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக நான் நினச்சேன் ஆக்சுவலாக வந்து டாப் வேரியண்ட் மாதிரியே எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுங்கிறது ஸ்டாண்டர்டாக கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொடுக்கல. டாப் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்கும் போல். ஏன்னா மீதி இந்த லோவர் வேரியண்ட்ஸு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் ரொம்ப குட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டான ஹைட்டாவது கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு மாற்றமாக தெரியுது. மேலும் சேஃப்டி ரீதியாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே இப்போ வந்து ப்ராப்பரான 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுக்குறாங்க. சென்டர் பேசஞ்சருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸுமே ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தெரியுதுங்க. ஆனால் 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் இல்லை, ஒட்டு மொத்தமாக 100% மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ண முடியும். அதை நான் எனிவே லக்கேஜ் ஸ்பேஸ் காட்டும்போது காட்டுறேன். ஓகே, இப்போ உள்ளே உட்காந்து பார்த்தோம்னா லெக் ரூம் வந்து டீசெண்டாக இருக்குது.
லைக் இப்போ வந்து டிரைவர் சீட்டு ஏன் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது டீசெண்டான போதுமான அளவுக்கு லெக் ரூம் இருக்குது. என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க இங்கே நல்லாவே கம்ஃபர்டபுளாகவே இருப்பாங்க. ஆனால் ஓகே, என் அளவுக்கு ஹைட் இருக்கிறவங்க, என்னை விட ஹைட் அதிகமாக இருக்கிறவங்க இங்கே கொஞ்சம் டீசென்ட் ஓரளவுக்கு ஓகேவாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்பேஷியஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபுட் ரூம் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு அடியில் நீங்கள் காலை ஈஸியாக வந்து ஸ்லிப் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரூம் ஹெட் ரூம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குங்க. வெயில் அதனால் வேர்த்து தலை கலைஞ்சி போச்சு. ஆனால் ஹெட் ரூம் பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்குங்க. ரொம்ப தாராளம்னு இல்லை. 6 அடி இருக்கிற ஆளுங்க வந்து உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக உரசும். பட் எனக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 பேர் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்குவீஸ் தான். ஏன்னா ஈஸியாக என்னால் இந்த டோரை தொட்டுற முடியும். அந்த டோரை 3 பேர் உட்காந்தா ஸ்குவீஸ் பண்ணி உட்காரலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் தூரத்துக்கு ஓகே. ஆனால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு 3 பேரெல்லாம் உட்கார்றது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்க. ஸோ ரியர் சீட்லேருந்து பார்க்கும்போது இதுதான் இந்த VXI ஆப்ஷன் வேரியண்ட்டோடைய கேபின் டிசைன் அண்ட் லுக். டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு தேவையான அடிப்படை ஃபீச்சர்ஸ் எல்லாமே VXI வேரியண்ட்டே கொடுத்துருது. கொஞ்சம் அடிஷனலாக உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டு, ஸ்மார்ட் கீ ஆக்சஸ்ஸு, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ORVMs மற்றும் இந்த சுசுகி கனெக்டட் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வேணும்னா மட்டும்தான் இந்த VXI ஆப்ஷன் வேரியண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். உண்மையாக சொல்லப்போனால் ஓகே, ஒரு சில பேர் அதை விரும்புவாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் VXIயே போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே VXI வேரியண்ட் வந்த உடனே அந்த வேரியண்ட்டோட டீட்டெயில் ரிவ்யூவும் உங்களுக்கு நான் கொண்டு வருவேன். அதே மாதிரி ZXIயும் கொண்டு வருவேன். அண்ட் முக்கியமாக LXI வேரியண்ட்டோட ரிவ்யூவும் கொண்டு வருவோம். ஸோ இப்போ சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த புது ஸ்விஃப்ட்டை பொறுத்தவரை அது ஒரு மேஜர் ப்ளஸ்ஸாக இருக்குது. எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. சைடு கர்டன் ஏர் பேக்ஸ் அண்ட் இந்த ஃப்ரண்ட் 2 சீட்ஸ்க்குமே சைட்ஸில் சீட்டுக்குள்ளேயே ஏர் பேக்ஸும் கொடுக்குறாங்க. மற்றபடி எப்பவும் போல் ஃப்ரண்ட்டில் 2 ஏர் பேக்ஸ் வர்றது காமனாக ஸ்டாண்டர்டாக இருக்குங்க. அதை தவிர ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங்கிறது VXI வேரியண்ட்லேருந்தே வருது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் வருது. முக்கியமாக ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த VXI ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகரும் பார்த்தீங்கன்னா VXI வேரியண்ட்லேருந்தே கிடைக்குதுங்க. மேலும் எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே ப்ரீ டென்ஷனர் எக்விப்டு 3-point சீட் பெல்ட் ஸ்டாண்டர்ட், ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் ஸ்டாண்டர்டாக வருது. இத்தனை விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓவரால் பில்ட் குவாலிட்டி முன்ன போல் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மைலேஜ் ரீதியாக பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ஜினும் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர்லேருந்து 3 சிலிண்டர் மாற்றிருக்காங்க. எனிவே வண்டி ஓட்டும் போது எப்படி இருக்குங்கிறத அவசியம் டிரைவ் ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு கொண்டு வருவேன். ரியர் டோர்ஸோடைய வெயிட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ரண்ட் டோர்ஸாவது ஓரளவுக்கு வெயிட் இருந்தது. ரியர் டோர்ஸ் ரொம்ப வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்குங்க. ஆனால் வந்து சவுண்ட் சவுண்டு ஓகேவாக இருக்குது. எனிவே நம்ம வந்து கிராஷ் டெஸ்ட் வந்தால் தான் வந்து சேஃப்டி பற்றியெல்லாம் பேச முடியும். இப்போதைக்கு அதெல்லாம் பேச முடியாது. ரியரில் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் பார்க்கலாம். ரியர் டோர்ஸ்லையுமே வந்து இந்த ஆம்ரெஸ்ட்லாம் பிளாஸ்டிக்காக தான் விட்டுருக்காங்க. ZXI ப்ளஸ் வேரியண்ட் போலவே ஃப்ரண்ட் டோர்ஸுக்கு மட்டும்தான் ஆம்ரெஸ்ட்டில் ஃபேப்ரிக் குஷனிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரியர் டோர்ஸுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை, நார்மலாக விட்டுட்டாங்க. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பெரிய குத்தமெல்லாம் இல்லைங்க. இட் இஸ் ஓகே, ரைட். இப்போது வாங்க நம்ம லக்கேஜ் ஸ்பேஸ் திறந்து பார்ப்போம். எப்பவும் போல் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டுக்கு வந்து லக்கேஜ் ஸ்பேஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. அது எந்த ஜென்ரேஷன் மாடலாக இருந்தாலும் சரி. இந்த 4th ஜென்ரேஷன் மாடலுக்குமே வந்து லக்கேஜ் ஸ்பேஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. முன்ன விட கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குங்க. ஆனால் ஃபீச்சர்ஸ் ரீதியாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் லெவல் வேரியன்ட்ஸில் கம்மி பண்ணிட்டாங்க. பார்சல் ட்ரே இருக்குது, அதுவே நல்ல விஷயம்தான். ஆனால் பூட் லேம்ப் இல்லை. இருந்தாலும் லெஃப்ட் சைடில் பேக் ஹுக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பேக் ஹுக் இருக்குது உங்களுடைய பேக்ஸுக்காக. ரைட் சைடில் இந்த இடத்துல இந்த பேனலுக்குள்ளே தான் ஜாக்கு, டூல் கிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சேமாக தான் இருக்குது. அதிலெல்லாம் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மிஸ் ஆனது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ். ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த ரியர் சீட்டை நீங்கள் ஒரு சிங்கிள் யூனிட்டாக மட்டும்தான் ஃபோல்ட் பண்ண முடியும். இப்போது இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக ஒரு சிங்கிள் யூனிட்டாக தான் ஃபோல்ட் பண்ண முடியும். பண்ணிட்டீங்கன்னா நல்ல பெருசாக ஸ்பேஸ் கிடைக்குது. ஆனால் என்னென்னா ஒரு பெரிய ஸ்டெப் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் கொஞ்சம் அடிஷ்னல் லக்கேஜ் ஏற்றுறதுக்கு இது வந்து வசதியாக இருக்கும். வண்டியில் 2 பேர் தான் போகிறாங்க, லக்கேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். தென் இந்த ஃப்ளோருக்கு அடியில் எப்பவும் போல் ஒரு ரெகுலர் சைஸ் ஸ்பேர் வீல் கிடைக்குது. இது வந்து மீதி டயர்ஸை போல் சேம் சைஸை தான் கொடுத்துருக்காங்க. 165 செக்ஷன் 14 இன்ச் ஸ்டீல் வீல் டயர். ஸோ இந்த ஸ்டெப்னியை நீங்கள் ஃபுல் டைமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் VXI ஆப்ஷன் வேரியன்ட்ஸுக்கு. அதனால் இது வந்து ஓகே. ரைட், இதுதான் வந்து லக்கேஜ் ஸ்பேஸ் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இப்போ வாங்க நம்ம இந்த VXI ஆப்ஷன் வேரியண்ட்டோடைய விலை மற்றும் வேல்யூவை பற்றி பேசலாம். ஸோ மக்களே, இதுதான் புது 2024 மாருதி சுசுகி ஸ்விஃப்டோடைய மிட் லெவல் VXI ஆப்ஷன் வேரியண்ட். அதாவது ஏற்கனவே VXI வேரியண்ட்லேயே நிறைய தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துடுது. இன்க்ளூடிங் ஆல் 4 பவர் விண்டோஸ், பவர் மிரர்ஸ், ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், டச் ஸ்கிரீன் சிஸ்டம் மற்றும் 6 ஏர் பேக்ஸ்.
இந்த VXI ஆப்ஷன் வேரியண்ட்ல கூடுதலா என்ன ஆட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட், சுசுகி கனெக்ட் ஃபீச்சர்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ORVMs. உண்மையா சொல்ல போனா சுசுகி கனெக்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்ததோட சேர்த்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவது கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா இந்த VXI ஆப்ஷன் வேரியண்ட் இப்போதைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா தெரியலைங்க. ரெகுலரான VXI வேரியண்டோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அடிஷனலா 30,000 ரூபாய் கிட்ட வருதுங்க. அந்த அடிஷன் 30,000 ரூபாய்க்கு எல்லாம் ஆடம்பரமான ஃபீச்சர்ஸா தான் இருக்கு. இந்த VXI ஆப்ஷன் வேரியண்ட்டுக்குமே மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர AMT கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கு. 2 வெர்ஷன்ஸோடைய ஆன் ரோட் பிரைசிங் நீங்க மேல ஸ்கிரீன்ல பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.